இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வது எப்படி, தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்பது எப்படி, எவ்வாறு நம்ம தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு விட்டோம், அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முதல் தகுதியை பெற்றுக்கொண்டோம். ரெண்டாவது, தேவனுடைய ஜனமாக நம்ம மாறி இருக்கிறோம். தேவனுடைய ஜனமாக மாறினதுனால தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருகிறார். மூன்றாவதாக, தேவனை நம்ம நினைச்சிடும் நம்பி இருக்கிறோம். அவர் மேலே நம்பிக்கை வைத்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை, அவரை நம்பி நம்ம என்ன செஞ்சோம், பிழைத்து கொண்டோம். நான்காவதாக, அவரை நோக்கி பார்த்து நம்ம என்ன செய்தோம், பிரகாசம் அடைந்தோம். ஐந்தாவதோட பாதத்தில் நம்ம காத்திருந்து அவர் தருகிற புது பலன்களை, புது அனுபவங்களை, புதிய கிருபைகளை, ஈவுகளை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்டு இப்பொழுது அடுத்ததாக நம் ஆவியினால் நிரப்பப்பட இருக்கிறோம். இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ள கடந்து வரும்போது நம்முடைய கட்டுகள் கண்ணிகள் தெரிப்புண்டு போய் தேவன் நம்மளை முழுமையான அபிஷேகத்தினால் நிரப்பி தேவனாய் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை முழுமையாக சுதந்திரித்து கொள்ள நம்ம எடுத்து இன்றைக்கி உங்களையும் என்ன செய்கிறாரு, எடுத்து பயன்படுத்த போகிறார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் தளர்ந்து போயிருக்க, இன்றைக்கு நான் மீண்டும் உன்னை புதுப்பிப்பேன். ஏன்னா என்னை பாத்தில் நீ காத்திருக்க தொடங்கிட்ட, நீ காத்திருந்திருக்க, அமர்ந்திருக்க, இப்போ நீ செட்டையை அடித்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ எழும்பி பிரகாசிக்க போறேன்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார், தேவன் சொல்லுகிறார். அதுக்கு வசனத்தை பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது, ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து இருக்கீங்களா? நான் முந்திலாம் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஜெபம் பண்ண முடியல, ஆதியில் இருந்த அன்பு எனக்குள்ள இல்லை, நான் அதிக நேரம் தேவனோட செலவிடுவேன், தேவன் பேசுகிற சத்தத்தை நான் மெல்லிய சத்தத்தை நான் கேட்டிருக்கேன், அப்படி அக்கினி அபிஷேகத்தை நான் பெற்றிருந்தேன், இப்போ எல்லாவற்றையும் இழந்து ஒன்று இல்லாதவளை நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் தேவனுடைய சமூகத்தில் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லிதான், மீண்டும் என்னுடைய ஆவின் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புவேன் மகனே, என்னை ஆவின் அபிஷேகம் நிரப்புவேன் மகளே, நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட, உன்னுடைய நம்பிக்கை என் மேலே இருக்கு, நீ என்னை நோக்கி பார்த்த, எனக்காக காத்திருந்த, என்னுடைய பாதத்தில் நீ காத்திருந்த, மரியாதை போல நீ காத்திருந்த, மாத்தாளை போல புலம்பாம நீ காத்திருக்கு, நீ தொடங்கிட்ட, நான் உன்னை அபிஷேகத்தினால ஆவியினால நான் உன்னை இப்பொழுது நான் நிரப்ப போறேன், நீ எழும்பி மீண்டும் பிரகாசிக்க போற அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்யறாரு, தேவன் சொல்லுகிறார். நீங்க பாருங்க, நீங்க ரட்சிக்கப்படும் போது ரட்சகராகிய இயேசு உங்களுக்கு என்ன செய்கிறாரு, வருகிறார். ரட்சகராகிய இயேசு உங்களுக்கு வருகிறார். ரட்சிப்புனா என்ன? இயேசு எனக்காக மரித்தாரு, தன் ஜீவனை கொடுத்தாரு, மீண்டும் உயிர் தெழுந்தாரு, அவர் உயிரோடு இருக்கிறாரு, மீண்டும் என்னை அழைத்து செல்வதற்கு வருவாரு அப்படின்னு நீங்க என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுதே நீங்கள் இயேசுடைய பிள்ளையாக மாறுறீங்க, அப்படி இரத்தத்தால் கழுவப்படுறீங்க. அந்த ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு தர ஆயத்தமாகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு இலவசமானது, எத்தனை ரூபா கொடுத்தாலும் கடையில் கிடைக்காத இலவசமாக தேவனே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவு கிருபை தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிக்கப்படும் போது ரட்சகராக இயேசு எங்கே வந்துருந்தாரு, உங்களுக்குள்ள என்ன செய்றார், கடந்து வருகிறாரு. அபிஷேகத்தை பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேவனுடைய ஆலயமாக, வாசஸ்தலமாக மாற்றுகிறார். நீங்கள் நம்ம சொல்கிறோம் பாருங்க, சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்கிறான், கெடுக்கிறான். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்கு போய் ஜோமனா தான் எல்லாம் உண்டு. இல்லை, உங்கள் சரீரமே உங்களுடைய ஆலயம். உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுக்கும் போது அது நீங்கள் என்ன தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறீங்க. அது பெரிய மிகப்பெரிய பாவம், சாபமாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேவனுடைய ஆலயமாக என்ன செய்கிறாரு, மாற்றுறார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறி
மாறிவிடுகிறீர்கள். உங்களுக்குள் வாழும்படி அவர் என்ன செய்து விட வந்துகிறார். எப்படி தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய பரிசுத்த ஆவியான நிரப்பி அப்படி அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிரம்பிருந்துன்னு சொல்லி உசியாராஜா காலத்துல சொல்றார் ஏசாயா. அதே போல நம்முடைய ஆலயமாகிய சரீரத்துக்குள் தேவன் வரும்போது அது அப்படியே நிரப்பப்பட்டு அது அப்படி பொங்கி வழியக்கூடிய பெரிய பாக்கியம். இத்தனை பெரிய பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்றாரு, இன்றைக்கு கட்டளையிடுகிறார். பரலோக ராஜ்யத்தின் மகிமை, சந்தோஷம், சமாதானம் எங்கெல்லாம் உங்களுக்கு கடந்து வருது. உங்களுடைய வியாதிகள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள் எல்லாம் தெரிப்புண்டு போய் தேவன் இன்றைக்கு உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போறார். ஆனா ஒருவன் தாகம் உள்ளவனாய் எவன் கேட்கிறானோ அவனுக்கு தான் நிச்சயம் அந்த அபிஷேகம் கிடைக்கும். நீங்க எவ்வளவுக்கு அளவு நீங்க ஆசைப்பட்டு நீங்க கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அபிஷேகிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இன்றைக்கு உங்க பக்கத்துல, உங்க வீட்டுல, உங்க கிட்ட வந்து நிக்கிறாங்க. நீங்க கேட்கணும், நீங்க வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா என்னை அபிஷேகிங்க, இன்றைக்கு என்னுடைய ஆலயமாக என்னை மாற்றுங்க, நான் என்னை பட்ட அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள் போது என்னை மீண்டும் என்ன செய்யுங்க, தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. நீங்க கேட்கும்போது தேவன் தருவாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும் சொல்லி வேத வசனம் சொல்லியிருக்கு. நீங்க கேளுங்க, கேட்கிற எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். எப்படினாலும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினால தான் நமக்குள்ள ஊற்றப்படும். அப்படி ஊற்றப்படும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தில் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரும் பெரியவர். அந்த தேவன் உங்க பட்சத்துல நிற்கும்போது உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? இந்த மனுஷன் உங்களுக்கு எதிராக நிற்கவே முடியாது. அந்த தேவன் உங்க பட்சத்துல உங்களுக்குள்ளேயே வாசமாக இருக்கும்போது உங்களுக்கு எதிராக வருகிறவன் 7 வழியாக மடங்கடிக்கப்பட்டு போவான். உங்க மேல மோதிரவன் நொறுங்கி போவான். அந்த கல்லின் மேல் மோதிரவன், அந்த கல்லாகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார். அப்போ அவர்கிட்ட மோதிரவன் நொறுங்கி போவான். அந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வரும்போது எல்லா சத்துருக்களும் உங்க கூட சமாதானமா இருக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அப்போ அந்த இவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும், என் சத்துருக்கெல்லாம் என் கூட சமாதானமா இருக்கணும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு மகிழ்ச்சி வேணும், நான் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். இன்னைக்கு நீங்க பீடி குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குவார்டர் அடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சீரியல் பார்க்குறவங்க, எல்லா காரியங்களும் நீங்க தேவனுக்காக விட்டு கொடுக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார், ஊற்றப்படுவார். இந்த நேரத்துல உங்களை அபிஷேகிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள கடந்து வரும்போது சகல விதமான கிரியைகளும் அழிக்கப்பட்டு தேவன் உங்களை அபிஷேகிக்கும் போது நீங்க மீண்டும் எழும்பி புத்துபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் எடுத்து எழும்பக்கூடிய காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் இயேசுவே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. நீங்கள் அப்படி நீங்கள் நிரப்பப்படும் போது நமக்கு பயமுள்ள ஆவியில் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உங்களுக்கு தருவார். எப்படி நடக்கணும், அடுத்து என்ன காரியம் செய்யணும், எந்த காரியத்தில் போனால் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி உங்களை வழி நடத்தி உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களை வேலையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையின் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், எல்லா காரியத்திலும் தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கு. அதுக்கு அவருடைய அபிஷேகம் தேவை. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்தில் தகப்பனை உண்மை நோக்கி தகப்பனை அபிஷேகம்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தை நோக்கி பார்க்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே, அபிஷேகிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுமே நோக்கி பார்த்துமே நோக்கி வேண்டிக் கொள்கிற தகப்பனே, இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இப்பொழுது அவர்களை நீர் அபிஷேகிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். தேவனே, அவர்களை நீர் அபிஷேகித்து உம்முடைய ஆலயமாய் நீர் மாற்றும்படிக்கா ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகம் தகப்பனே அவர்களை தகப்பனை எழும்பி பிரகாசிக்க அநேகம் பேரை தகப்பனே தன்னிடமாக நீர் இழுத்துக் கொள்ளக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது ராஜா. அதே போல அவங்க இடத்துல அவங்க எழும்பி நிற்கத்தக்கதாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தகப்பனே வாழ்க்கையில் இருந்த சத்துருவின் போராட்டங்கள், சேவனை கட்டுகள், வில்லிசுனிய கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று என் தேவன் மீண்டும்
அவர்கள் எழும்பி நின்று பிரகாசிக்கத்தக்கதாக என் தேவனுடைய வல்லமை அவர்கள் குடும்பத்துக்குள்ள இப்படி இறங்கி வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக தகப்பனே. அப்படியே நீர் செய்கிறதுக்காக நன்றி. ஆசையோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் அபிஷேகத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி தகப்பனே. அவர்களோடு நீர் வாசம் பண்ண சித்தம் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிக்க கடந்து வந்து விட்டீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவ வல்லமை அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த அபிஷேகம் எல்லா இடத்துல கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மகிமைட்டி நேவர்களை தகப்பனை ஆசீர்வதிங்க, அதை நடத்துறவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். வல்லமை ஒவ்வொருவருக்கும் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.